நீ பார்க்கும்பொழுது என்னோட தலைப்போட மெசேஜ் தலைப்பு என்னன்னா இட்டர்னல் லைஃப் இன் கிரைஸ்ட். அப்புறம் என்னன்னா தலைப்பு என்னன்னா நித்திய வாழ்க்கை கிறிஸ்துவில் இருக்கும் நித்திய வாழ்க்கை இருக்குன்னு பார்க்க போகின்றோம். அதாவது இட்டர்னல் லைஃப் இன் கிரைஸ்ட், நித்திய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள பார்க்க போகின்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா இட்டர்னல் லைஃப் என்னது? நித்திய வாழ்க்கை யாருக்கு தெரியும்? நித்திய வாழ்க்கை என்னன்னு? How many of you know about the நித்திய வாழ்க்கை? நித்திய ஜீவன் யாருக்கு தெரியும்? Eternal life. இப்போ பார்த்தீங்கன்னா eternal life, நித்திய வாழ்க்கை என்னன்னா eternal life is a gift of God that comes to us through faith in Jesus Christ. நித்திய வாழ்க்கை என்னன்னா ஒரு தேவனோட பரிசு, தேவன் வரல், விசுவாசம் மூலமா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் மூலமா நமக்கு வரதான் நித்திய வாழ்க்கை. ஸோ பார்க்கும்போது ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா சல்வேஷன் எப்படி இருக்குன்னா யார் அவங்க பாவ வாழ்க்கையை உணர்ந்துருக்காங்களோ, யார் அவங்க பாவ வாழ்க்கையை தெரிஞ்சு இயேசுக்குள்ள ஒரு தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப், ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். ஸோ யார் பாவ வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அந்த அவங்கள உணர்ந்து அதை ரெகனைஸ் பண்ணி அதை வந்து தேவன் கூட இயேசுக்குள்ள ஒரு தனிப்பட்ட உறவோட அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கிறாங்களோ அங்கே எப்படின்னா ப்ரேயர் பண்ணி பர்சனல் ப்ரேயர் தனியா கதவை மூடி பைபிள் போட்டுருக்கோம், கதவு மூடி உலகங்கள் இருக்கு நீ ஜெபம் பண்ணுங்க. யார் அவங்க செய்யறாங்களோ அவங்க வந்து தேவன் கூட வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் அவங்க மூலம் பேசுவாங்க. அது பேர் தான் தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட ப்ரேயர். அதாவது பர்சனல் ரிலேஷன் இருக்கும்பொழுது அந்த ரட்சிப்புக்கு அவங்க நோக்கி வந்துச்சு. ஸோ பார்க்கும்போது இயேசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு போறதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அது மூலயமா தான் நமக்கு அந்த பாவம் செஞ்ச பாவங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடைச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா without faith in Christ there is no eternal life. அந்த கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம் என்னன்னா நமக்கு நித்திய வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்து மேல இந்த விசுவாசம் இருக்கனால தான் நமக்கு நித்திய வாழ்க்கை இருக்கு. படிக்கிறோம் கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லைன்னா there is no eternal life. அதை நினைச்சுக்கோங்க, நித்திய வாழ்க்கை இல்லை. விசுவாசம் இருக்கும்போது நித்திய வாழ்க்கை இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் படிச்சுக்கிறோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு படிச்சுக்கிறோம். ஸோ பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனிசிஸ் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6 பார்த்தீங்கன்னா நம்ம நோவா பற்றி பார்க்கலாம். நோவா யாருன்னா நோவோட ஃபாதர் வந்து லமேக், நோவோட அப்பா பேரு லமேக். நோவா பார்த்தீங்கன்னா 500 வருஷத்துக்கு உயிரோட வாழ்ந்துட்டாரு. அது Noah was 500 years old and he got Shem and Japheth. இந்த ஷேம் எமோம் செப்டம்பர் 3 பேரை 5 பெற்றெடுத்தார் 5 வருஷத்துல. பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துல 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் இந்த உலகம் வந்து நிறைய அக்கிரமங்கள் கொடுமைகளாக உலகத்தை நினைச்சு நிறைய பாவங்கள், நிறைய மனுஷங்க பாவம் செஞ்சாங்க, நிறைய அக்கிரமங்கள், நிறைய இந்த மாதிரி நிறைய கேஸ், நிறைய அக்கிரமங்கள் கொடுமைகள் இருந்துச்சு. எந்த ஒரு தேவனுக்கு யாரும் விசுவாசம் இல்லை. அந்த மாதிரி அந்த உலகத்துல வந்து அப்ப இருந்துச்சு. அந்த அதிகமாக படிச்சிருக்கீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா நோவா மட்டும் தான். நோவா என்னன்னா 6:6 பாத்தீங்கன்னா நோவா போட்டிருக்கோம். நோவா பத்தி Noah was a just man, perfect in his generation, and he walked with God போட்டிருக்கோம். நோவா மட்டும் தான் தேவனுக்கு இன்னும் நடந்துட்டாரு, தேவன் கூட இருந்து அவர் செஞ்சுட்டு கொண்டிருந்தாரு. மற்ற எல்லா மனுஷன் வந்து அக்கிரமங்கள் கொடுமைகள் அந்த மாதிரி நிறைய ஒரு போராட்டங்கள் எப்படின்னா நிறைய மாதிரி எந்த ஒரு தேவ விசுவாசம் இல்லாம அந்த மாதிரி அந்த உலகத்துல இருந்தாங்க. நோவா வந்து என்னைக்குமே தேவன் நடந்து விசுவாசம் இருந்தாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா லார்ட் வந்து தேவன் வந்து நோவா கட்டிடுவாரு. நீ வந்து இந்த ஒரு பேர் செய்யி, ஒரு ஆள் கட்டு, ஆளுக்கு வந்து நீ உன் ஒய்ஃபு, ஒரு பையன், 3 பையன் 3 ஒய்ஃப் எல்லாமே. அதுக்கப்புறம் மிருகத்துல ஒவ்வொரு ஜோடியா அடுத்து பறவைகள், மிருகங்கள் கையில போட்டு நிலத்து நடக்கிற எல்லாத்தையும் இந்த ஹார்ட்ல ஏற்றிட்டு நீ செய்யி அப்படின்னு கட்டிடுவாரு. ஸோ நோவோ அப்படி செஞ்சு வந்தாரு. நீ பார்த்தீங்கன்னா நோவா கேள்விக்கல, ஏன் நீங்க செய்யறீங்க, எனக்கு அவன் போய் அழிக்க போட்டேன், எவ்வளவு அழிக்கலான்னு அப்படி பிளான் பண்ணாரு. ஆனா நோவா கேள்விக்கல, he just obey, கீழ் பண்ணிச்சாரு, தேவன் சொல்ல கீழ் பண்ணிட்டாரு. நீ பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ் 7:1 பாத்தீங்கன்னா ஆதிகாமம் 7 பாத்தீங்கன்னா அங்க லார்ட் சொல்றாரு, God said to Noah, you are righteous before me this generation. பாத்தீங்கன்னா ஆதிகாமம் 7 பாத்தீங்கன்னா அங்க வந்து லார்ட் தேவன் சொல்லுவார் நோவாக்கு, நீ மட்டும் தான் என் முன்பாக நீதிமானா இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு நீதிமானா இருக்கிற. ஸோ என்ன சொல்றேன்னா இந்த லெசன் நீங்க என்ன கட்டிட்டீங்கன்னா நோவா கதையை நீங்க கட்டிட்டீங்கன்னா the importance of faith, obedience and remaining righteous even for corruptible. நீங்க வந்து எப்படி விசுவாசம் இருக்கிறதோ, எப்படி கீழ்ப்பற்றி நடக்கிறதோ, எப்படி நீங்க இன்னும் ஒரு நீதிமான்களா இந்த ஒரு corruptible சொல்லவேதான் இந்த சுத்தி அக்கிரமங்கள் பொறுமை இருக்கும். ஆனா எப்படி நம்ம மட்டும் தேவன் பிள்ளைகளாக எப்படி விசுவாசமா
தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு ஒபே பண்ணி நடக்குதுன்னு பார்க்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா we have to walk with God even when everything around me seems to be crumbling. சுற்றி நிறைய எல்லா விஷயமும் பார்க்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் இந்த வாழ்க்கை வராத வாழ்க்கை என்ஜாய் வாழ்றேங்க. ஆனா நம்ம எப்படி தேவன் நம்ம நடந்து வாழ்றது தேவன் கூட இந்த எப்படி விசுவாசம் வாழ்றதுன்னு பார்க்கிறோம். அதை நோவா செஞ்சாரு. ஜஸ்ட் ஒபே கீழ்ப்படிஞ்சு தேவன் நோக்கி பார்த்தாரு. ஸோ அதை தான் அவங்க வாழ்க்கையோம். இன்னைக்குமே நீங்க நோவா மாதிரி ஒபேடி நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நீ பார்த்தீங்கன்னா நோவா வாஸ் obedient and blameless in the eyes of God. அவர் தேவன் கண்ணுக்கு வந்து blameless ஆகும் கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷனா இருந்தாரு. ஸோ இன்னைக்கும் அந்த மனுஷன் இருக்க வேண்டும். We have to be faithful and obey God. Is the only one give you the eternal life. தேவன் மூலமா தான் இயேசு கிறிஸ்து மூலமா தான் உங்களுக்கு நித்திய வாழ்க்கை கிடைக்கும். நீ பார்க்கலாம் நோவா மட்டும் இல்ல நம்ம பைபிள் பார்த்துக்கலாம் ஜோபுக்கு தான் எவ்வளவு பெரிய நிறைய அக்கிரமங்கள் கொலைகள் வந்துச்சு. அவாய்ந்து கண்டு போயிட்டாரு. நீங்க ஜோபு புத்தகம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா 42 சாப்டர் நினைக்கிறேன். ஸோ பாருங்க ஜோபு ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜோப் பார்த்தீங்கன்னா ஜோபு எப்படி அக்கிரமம் கண்டு போனாரு கொடுமைகள் கண்டு போனாலும் அது அவர் வாயால தேவ பூஷிக்கல. அவர் தேவனை தலை விசுவாசம் பண்ணாரு. ஒரு போதும் யோபு வந்து தேவன் நோக்கி பூஷிக்கல. செஞ்சதெல்லாம் பிசாசம் சாத்தனம் தான். ஆனா வந்து அது கவர்மெண்ட் சொல்லி இது பூஷிக்கல. சுத்திக்கிற மனுஷன் ஏன் இப்படி இருக்க வேண்டாங்க. ஆனா ஒரு போதும் யோபு வந்து வாயால தேவன் பூஷிக்கவில்லை. ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவரை யோபு பத்தி சாட்சி விட்டார். அது மனுஷன் சொல்லிட்டு என்ன இது வந்தாலும் இது நோக்கி அவர் பூஷிக்கலன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மனுஷன் போயிட்டோம். நீ பார்க்கலாம் யோபுக்கு நிறைய கொடுமலை காரியம் கண்டு போச்சு. ஒருபோதும் வாயால பூஷிக்கல. ஸோ அதே மாதிரி தான் he never sinned against God. யோபு வந்து தேவன் நோக்கி எந்த ஒரு தப்பும் செய்யல, தப்பாவும் செய்யவே இல்லை. அவன் என்னைக்கு வந்து ஒரு piece of faith, blameless and righteous in the eyes of God. தேவன் நீதிமான் இருந்தாரு யோபு. அதே மாதிரி ஈனோக் பார்த்தீங்கன்னா ஈனோக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தாரு. தேவன் முன்பாக ரைச்சஸ் இருந்தாரு, நீதிமானா இருந்தாரு. இன்னைக்குமே தேவன் தப்பையா பேசுறாரு. தேவன் முன்பாக நீதிமான் தான் இருந்தாங்க, கீழ்ப்படிந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சர்ச் என்ன சொல்றேன்னா let's be the men and women of God who walk with God. என்னைக்குமே தேவன் கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு முன்பாக நீதிமன்றம் இருக்கலாம். வரலாம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரலாம். என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய கொடுமன காரியங்கள் வரலாம். நம்ம எப்படி கண்டு போகலாம், எப்படி கண்டு போகணும் இருக்கலாம். ஆனா நம்ம லெட்ஸ் பி தி ஜாப் நோவா இனோக்மே இருக்க வேண்டும். என்னைக்குமே தேவனை குஷிக்க வேண்டாம். பாத்தீங்க ஜாப் வந்து அவர் வாயிலும் சரி அவர் வாழ்க்கையிலும் சரி தேவன் குஷிக்கல. அதே மாதிரி நம்ம அந்த மேன் ஆஃப் உமனா இருக்க வேண்டும். என்னைக்கு தேவன் குஷிக்காம தேவனை நோக்கி என்னைக்கு நீங்க விசுவாசம் இருக்க வேண்டும், தேவனை கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் விரும்புகிறார் சர்ச். So பாத்தீங்கன்னா சொன்னதான் ஜோப்ல 42 chapter 42 verse 9 பாத்தீங்கன்னா யோபு 42 பாத்தீங்கன்னா கோட் இருக்கும். தேவன் பிளஸ் பண்ணுவாரு ஜோபை. என்னன்னா நான் உனக்கு இந்த இருக்கிற முன்னாடி வர உனக்கு பிரைஸ் 2 மடங்காக உனக்கு தராங்க எனக்கு ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுவோம். ஆமென். யோபு வந்து இனிமே இங்க வாய் பூஷிக்கல. ஆனா அதுக்கு தேவன் 2 மடங்காக ஆசீர்வதிச்சாரு. 2 மடங்காக. இப்ப சோழன் சர்ச் எல்லா எடுத்துக்கொள்ளுங்க வசனம் உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 11ல Deuteronomy chapter 1 verse 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜஸ்ட் பாருங்க சொன்னா யோபு வந்து எந்த சூழ்நிலையும் குஷிக்கல. தேவன் வாயில சரி அவர் உதவி மூலமா சரி குஷிக்கவில்லை. அதுக்கே தேவன் 2 மடங்காக ஆசீர்வதித்தார் யோபுவை. ஸோ அதே உங்க லைஃப்லையும் இந்த வசனப்படி இந்த உபாகமம் 1:11 பார்த்தீங்கன்னா நீங்க என்னைக்கும் தேவன் நீதிமான் இருக்க வேண்டும், என்னைக்கும் கீழ்ப்படி நடக்க வேண்டும். அப்ப இருக்கும் போதே தேவன் கண்டிப்பா 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அது விசுவாசிங்க. 2 மடங்கு ஆசீர்வதிக்க தெரிஞ்ச தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தெரியும். அது விசுவாசிங்க. கண்டிப்பா ஆசீர்வதிப்பா 1000 மடங்கு. ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஐசா இருங்க. அது நித்திய வாழ்க்கை கிடைக்கும்னா 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா just obey God. இன்னைக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியும் போது தான் நித்திய வாழ்க்கை கிடைக்கும். விசுவாசிக்கும் போது தான் நித்திய வாழ்க்கை கிடைக்கும். ஆமென். பாவம் செய்யாத சர்ச். just obey God. சேம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சர்ச். விசுவாசிங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது கேட்கலாம் எப்படி நம்ம இத்தனை லைஃப் அந்த நித்திய வாழ்க்கை கிடைக்கும் போது பார்க்கணும் அப்படின்றோம்.
நிறைய இருக்கும், நிறைய கேள்வி இருக்கும். இத்தனை லைஃப் இருக்கு, நித்திய வாழ்க்கை இருக்கு, எப்படி நமக்கு அது கிடைக்குது, எப்படி நம்ம அதை கை கொடுத்து இருக்கோம். ஸோ இப்போ பற்றி பார்க்க போகிறோம். 4 காரியம் இருக்கு. How to have eternal life in Christ. So the first thing பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, we must realize that we are a sinner. முதல் காரியம் என்னன்னா, நம்ம வந்து பாவம் செய்ததை வந்து நம்ம அறிய வேண்டும், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அது முதல் காரியம். அதான் we must realize that we are a sinner. So பார்த்தீங்கன்னா இன்னொரு சில எடுத்துக்கொள்ளுங்கள். Romans chapter 3 verse 33 to 34. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23 இருக்கான்னு பார்த்து போகிறோம்னா, பையன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இங்க பாத்தீங்கன்னா chapter 6:23-24 பாத்தீங்கன்னா போட்டுருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து இரவு பாவம் செய்யணும் இல்லையா? அதான் தேவ மகிமையற்றவர்களாகி, ஆனா அப்படி இலவசமா அவருடைய கிருபை மூலமா கிறிஸ்து மூலமா நமக்கு வந்து நம்ம நீதிமன்றம் ஆகிக்கிறோம். செய்யலாம், பாவம் செய்யணும், கண்டிப்பா செய்யலாம், பாவம் செய்வோம். ஆனா அதுதான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. புரியுதா? நாங்க என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் அந்த பாவத்துக்கு மைண்ட் கேட்டு நமக்கு அதை தேவனுக்கு ஒபே பண்ணோம், கீழ் பண்ணினோம். அது மாதிரி நீதிமன்றம் ஆக்கிங்க. நீ பாத்தீங்கன்னா பாவத்து மூலமா தான் தேவனோட அந்த நியாயப்பிரமாணம் உடைப்படுது. The sin breaks the God's law. அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்கும் தேவனுக்கு தொடர்ந்து வந்து உறவு வந்து பிரியப்படுது. நீங்க பாவம் செய்யும்போது நீங்க ப்ரே பண்ணீங்க, ஓகே ப்ரே பண்ணீங்க, இந்த உறவு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி நீங்க பாவம் பண்ணி தேவனுக்கு தூரம் போயிட்டோ அந்த உறவு வந்து தூரம் போகுது. ஸோ என்னைக்குமே நீங்க பாவம் செய்ய தடுக்க வேண்டும், பாவமே செய்யக்கூடாது. ஸோ நீங்க செய்யும்போது தெரியும், மன்னிப்பார், பாவத்தை மன்னிப்பார். இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாவம் செஞ்சீங்க, நாளைக்கு போயிட்டு உட்காந்து பிஃபோர் ஸ்லீப் நீங்க ப்ரே பண்ணீங்க, இந்த பாவத்துக்கு மன்னிச்சிருங்க. ஆனா அதுக்கு நீங்க ரிப்பீட் பண்ணும்போது எப்படி மன்னிப்பார் நீங்க செஞ்சுட்டு மணி கேட்கீங்க, செஞ்சு மணி கேட்கீங்க, அந்த மாதிரி லைஃப் கண்டிப்பா இருக்காச்சு. அது இங்கே வர கிடையாது. இட்ஸ் நாட் இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப்னா நீங்க உண்மையான விசுவாசமா கீழ்படி நடக்க வேண்டும், அது இட்டர்னல் லைஃப். நீங்க பாத்தீங்கன்னா ரோமன் 6:20 பாத்தீங்கன்னா, ரோமன்ஸ் 6:20 பாத்தீங்கன்னா போட்டு இங்கிலீஷ்ல for the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. Romans 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். என்ன பைபிள்ல போட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா அது என்ன போட்டுன்னா தேவன் கிருபையாக வருவோம், நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். ஆமென். Through Jesus Christ you can have the eternal life. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். எப்படி? அந்த ஃபேட் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அதை கீழ் பண்ணிக்கணும் தேவனுக்கு. அதன் மூலமா தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் திங். நீங்க என்னன்னா we have to realize this, we are the sinner. நம்ம பாவம் செய்து நம்ம அறிய வேண்டும். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா we must recognize that Jesus is the Son of God. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும். ஸோ கேட்குறீங்க, how many of you believe that Jesus is God, Jesus is the Son of God? உலக தெளிவுகளை இருக்கிறாங்க. ஸோ மற்றவங்க பிலீவ் பண்ணலையா? உங்களுக்கு இருக்கீங்க. யாரை நம்புறீங்க இயேசு Son of God? பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த வசனம் படிப்போம். என்னன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. John chapter 3:16. இங்கிலீஷ் பைபிள். For God so loved the world that He gave His only begotten Son, that whoever believes in Him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவுமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, பாருங்க வசனம் பாத்தீங்கன்னா, நம்ம வசனத்தை 4 பாத்தீங்கன்னா God வந்து ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்காக? அந்த வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் அந்த everlasting life, அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்காக God அனுப்பினார். So பார்க்கும்போது without Jesus we are perishing in danger. ஜீசஸ் இல்லாம நம்ம கண்டிப்பா டேஞ்சர் ஆபத்துல நம்ம விட்டு போயிருப்போம். ஜீசஸ் இருக்கனால தான் அந்த ஒரே பேரன் நம்ம உலகத்துக்கு அனுப்பினால தான் நம்ம ஆபத்துல இருந்து கெட்டு போகாமல் நம்ம நித்திய ஜீவன் கொடுத்தார். So அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, God rescued us from perishing to show His love by sending His Son. அவர் ஒரே பேரன் குமாரனை உலகத்துக்கு அனுப்பி அவர் அந்த அன்பு காட்டுறதுக்காக நம்ம பாவத்திலிருந்து
அந்த ஆபத்துல நம்ம விடுவித்தார். ஸோ ஜீசஸ் இல்லாம நம்ம ஆபத்துல இருக்கோம். ஏன்னா நம்ம நித்திய ஜீவன் கையில இயேசு இருக்கிறனால தான் நம்ம ஆபத்துல விட்டு போகாம இருக்கிறதுக்கு இயேசு இருக்கிட்டார். அது நித்திய ஜீவன் இருக்கு. முதல்ல தெரியும் இயேசு வந்து இந்த சீலை அறையப்பட்டார், சீலை மறித்தாரு. ஆனா 3ஆம் நாளிலிருந்து நம்மள உயிர்த்தெழுந்து தேவனாக இருக்கின்றார். அதை மறைத்து போனார், அதை உயிர்த்தெழுந்தார். யாருக்காக? நம்மளுக்காக. நம்ம பாதை வைத்து மறித்தார். ஆனால் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். பார்க்கலாம், அவர் மறித்து போன தேவதான். ஆனா இப்போ வரைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரே நித்திய ஜீவன் கொடுக்க முடியும், நித்திய வாழ்க்கையை கொடுக்க முடியும். நம்புங்க. தெரியும். We all know that Jesus rose from the dead and on the third day for us. So பார்க்கும்போது இயேசுவால தான் நமக்கு இந்த நாள் கிடைக்கும். நம்புங்க. ஸோ எனக்கு தேவன் விசுவாசிங்க. தேவன் விசுவாசிக்கும் தான் இந்த நாள் கிடைக்கும். ஏன்னா ஒரே பேர் குமாரத்தை உலகம் அனுப்பினார். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கும். ஸோ 3ஆவது பார்த்தீங்கன்னா we must repent of our sins. நம்ம பாவத்தை குறித்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஸோ என்ன வசனம்னா லூக்கா 13:3 அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். பைபிள் போட்டிருக்கு. லூக்கா 13:3 பாத்தீங்கன்னா பைபிள் வச்சு பாருங்க. லூக்கா 13:3 பாருங்க, 5 பாருங்க. ரெண்டுமே ஒரே கொடுக்கும். 2 தடவை சொல்லிப்பா, 2 தடவை எழுதிப்பாங்க பைபிள்ல. ஏன்னா அது முக்கியம். நீங்க மனம் திரும்ப போனீங்கன்னா நீங்க வந்து கெட்டு போவீங்க போட்டிருக்கோம். ஸோ என்ன முக்கியமா இருக்கு, நீங்க மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை குறித்து நீங்க எந்த மனம் திரும்ப வேண்டும். நீங்க மனம் திரும்ப விட்டா நீங்க கெட்டு போவீங்க பைபிள் போட்டிருக்கு. ஸோ அது முக்கியமான காரியம். நித்திய வாழ்க்கை வேணும்னா 3 காரியம் இருக்குது. நீங்க மனம் திரும்ப வேண்டும். நீங்க மனம் திரும்ப விட்டா நீங்க கெட்டு போவீங்க பைபிள் போட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் போட்டிருக்கோம் நியூ கிரியேஷன். ஏன் நியூ கிரியேஷன்னா எப்படின்னா நம்ம என்னைக்கு தேவன் நம்பும் போது தேவன் விசுவாசிக்கும் பொழுது நம்ம பாவத்தை குறித்து மனம் திரும்பும் போது நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டிகள் கொடுக்கிறோம். We are new creation when we believe and repent our sins. Amen. So வந்து புதிய சிருஷ்டிக்கும் பொழுது நம்ம தேவன் நித்திய வாழ்க்கை கிடைக்குது. நித்திய ஜீவன் இயேசு கொடுக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த நித்திய வாழ்க்கை கிடைக்க போகிறோம் எப்படின்னா நீங்க தேவனை கேட்க தேவன வார்த்தையை வந்து உங்க வாழ்க்கையை நடக்கும் பொழுது தேவன வார்த்தையை நீங்க உங்க வாழ்க்கையை கட்ட உங்களோட மைண்ட் வந்து அவர் மைண்ட் will be renewed in Christ. உங்க மைண்டும் சரி உங்களோட அந்த உங்களுக்கு சித்திரையும் உங்களுக்கு சேஞ்ச் தெரியும் மைண்ட்ல. You have the change of mind and transformation. ஏன்னா நீங்க கிறிஸ்துல இருக்கீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போது அந்த நீங்க உங்க சிந்தனை வந்து புதுப்பிக்கும் பொழுது உங்க தெரியும் உள்ளத்துல வந்து ஒரு புதிதாக எதிர்ப்பு பண்ணுவீங்க. எதனால நீங்க வந்து தேவன் குறித்து நீங்க தேவனை கேட்க உங்க வாழ்க்கையை நடக்கும் பொழுது நீங்க தேவ வார்த்தையை நீங்க எடுத்து உங்க வாழ்க்கையை கட்டும் பொழுது அதை நீங்க தியானிக்கும் பொழுது உங்களோட மைண்ட் வந்து ரிலீவ் ஆகும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இதே மூலயமாக தான் உங்க உள்ளம் வந்து உயிரை வந்து புதுப்பிக்குது. உங்களோட மைண்டும் உங்களுடைய சிந்தனையும் புதுப்பிக்குது, உங்களோட உள்ளமும் புதுப்பிக்குது. ஸோ இதனால் மூலயமா நீங்க கிறிஸ்துக்குள்ள ஒரு புதிய ஒரு ஆரம்பம், ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு ஒவ்வொரு காரியம் புதிதாக இருந்துச்சு. Because he is the king of new beginning. அவர் புதிய ஆரம்பத்துக்கு ராஜா இருக்கின்றார். ஸோ அப்படி தேவன் இயேசு இருக்கும்போது அவங்க கூட நீங்க வந்து எனக்கு மாற்றி வேண்டும். தேவன் வந்து நீங்க கேட்கும்போது தான் உங்க வாழ்க்கையில தியானிக்கு கட்டப்பட்டு ஒரு இந்திய வாழ்க்கை முன்னோக்கி வருகின்றது. பார்க்கும்போது என்னன்னா we have to repent and believe in. நம்ம என்னைக்கும் தேவன் கிட்ட நம்ப வேண்டும். தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம ப்ரே பண்ணணும்னு சொல்லி நினைப்பீங்க. நான் ப்ரே பண்றேன் நடக்க மாட்டேங்குது. நான் ப்ரே பண்ணி இதை கூப்பிட்டு ப்ரே பண்ணேன் இது வேணும்னு சொல்லிட்டு ஆனால் நடக்காது. ஏன் நடக்கா தெரியுமா? தேவன் தெரியும் இதை கழிச்சுன்னா உங்க வாழ்க்கை லைஃப் நல்லா இருக்காது. அது குறித்து ஒன்றும் அதிகமான நல்லது வந்து தேவன் கொடுப்பாரு. நீங்க நினைப்பீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எனக்கு கிடைக்கணும், இது என் கிடைக்கணும், அதை கழிச்சா அதுல ஒரு டேஞ்ச் இருக்கும். அந்த தேவன் வேற மூலமா சரி உங்களுக்கு கொடுப்பாரு. ப்ரொபோசல் பாருங்க என்னன்னா மேபி நிறைய பாருப்பீங்க. ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு சின்ன ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை இருக்கு, ஜீசஸ் இருக்காரு. அந்த பிள்ளை கையில வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி பொம்மை இருக்கு. சரி சொல்றாரு எனக்கு அந்த பொம்மை குட்டி சொல்றாரு. அந்த பிள்ளை சொல்றது எனக்கு இதான் வேணுமே, இந்த ஒரே பொம்மை தான் இருக்கு, இந்த குட்டி பொம்மை ஒரு குட்டி ஒரு டைப்பா இருக்கு சின்னதா. ஸோ அதே வேணும் கொடுக்க முடியாது சொல்லுது. ஆனா ஏசு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு டெடி பேக் என் வயது இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி நீங்க நினைக்கிறீங்க உங்க சின்ன கருத்தை குறித்து நீங்க கேட்கிறீங்க வேணும்னு.
ஆனா இயேசு வந்து அதை கூட்டு பெரிய காரியத்துக்கு வேண்டிய சர்ச். சொன்னமே நம்ம வசனத்துல யோபை 2 மடங்கா ஆசீர்வதித்தார். ஆனா இயேசு நீ விசுவாசிக்கும் போது கீழ் பண்ணும் போது 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் சர்ச். விசுவாசிங்களா? அதே கேட்க இருக்கலாம். தேவன்கிட்ட ஒரு தேவன் இருக்கலாம். தேவன் தெரியும். நீங்க ப்ரே பண்ணீங்க நடக்கலன்னா கலட்டாதீங்க. கீப் ப்ரேயிங். மாத்திராதீங்க. ஜெபத்துல இருக்கு. நீங்க தேவனுக்கு க்ளோஸ் ஆகணும்னா ப்ரே மட்டும் சர்ச். நீங்க தேவனுக்கு க்ளோஸ் ஆகணும்னா இங்க இருக்கும் வைஃபை இருக்கு. அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் போட்டா தான் நமக்கு வைஃபை கனெக்ட் ஆக முடியும். அதே மாதிரி தான் நீங்க ஜீசஸ்க்கு கனெக்ட் ஆகணும்னா அது ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு. நிறைய பாஸ்வேர்ட் இருக்கு. மெயின் பாஸ்வேர்ட்னா prayer. இந்த prayer போட்டீங்கன்னா praying கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகும் இயேசுக்குள்ள. அதே தான் நீங்க ப்ரே பண்ணும்போதுனா இயேசு கனெக்ட் ஆவீங்க. நிறைய இருக்கு. பைபிள் படிக்கும்போது சரி, தேவனை கேட்கும்போது சரி, அதே போலவே இந்த மாதிரி உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு நித்திய வாழ்க்கை கிடைக்கும். ஆமென். சரியா தான் இருக்கும். 2 மாதிரி இருக்கு. என்னன்னா don't follow the visual key. Don't follow the visual key. Follow the right way. 2 மாதிரி இருக்கு. ஒரு பாதி போதே ஒரு பாதி போதே யா இந்த பாதி போயினா இங்க பேர் புகழ் பங்களோ ஹவுஸ் இருக்கு, நல்ல ஸ்விமிங் பூல் இருக்கு, அதை சுத்தி வந்து பேர் புகழ் இருக்கு, டான்ஸ் நிறைய இருக்கு. ஆனா பாவப்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கை போனீங்கன்னா எதுவுமே இல்லை, மோசமா இருக்கு. ஆனா அங்க வந்து கிராஸ் இருக்கு, இயேசு இருக்கார். நீங்க போகும்போதே இங்க வந்து இருக்கு, இங்க வந்து பங்களோ இருக்கு, பீச் ஸ்விமிங் பூல், இங்க வந்து டாஸ்மான் இருக்கு, இங்க பேர் புகழ் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா பாவப்பட்ட வாழ்க்கை போறீங்க. இங்க போகும்போது ஃபுல்லா மோசமா இருக்கு. ஆனா 2 பாதி முடியணும், 2 பேரும் போயிட்டே இருக்கணும். எண்ட் ஆஃப் தி வேல அது வரணும். எண்ட் ஆஃப் தி வே ஜீசஸ் இருக்காரு. இதுல வந்து எண்ட் ஆஃப் தி வே யாரும் இல்ல, பாவப்பட்ட வாழ்க்கை அது. இங்க வந்து எண்ட் ஆஃப் தி வே ஜீசஸ் இருக்காரு. நீங்க போகும்போது அதெல்லாம் கிடைக்க முடியும். ஆனா பாவம் வாழ்க்கை நீங்க போகும்போது கடைசியா இயேசு இருக்காரு. நீங்க கடைசிக்கு போகும்போது தேவன் கண்டிப்பா ஆசீர்வார், இயேசு ஆசீர்வார். ஏன்னா அவர் மூலமா தான் நித்திய வாழ்க்கை கிடைக்குது. Through Jesus Christ you can have eternal life. Amen. நீங்க போகும்போது மெஜாரிட்டி போடுவாங்க, கடைக்கு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனா பாவம் வாழ்க்கை அந்த few கொஞ்சம் பேர் வந்து இங்க போறாங்க. நிறைய பேர் அங்க ஃபுல்லா முட்டி மோதி இடப்பட்டாங்க, நான் முதல் சொல்லிட்டு கொஸ்தா போய் சேரும் சொல்லிட்டு போறாங்க. அந்த few அமைதியா பொறுமையா நடந்து போறாங்க தேவன் நோக்கி. அந்த few சில பேரா இங்க இருக்க சில பேரா இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கு சில பேர் இருக்கும்போது இயேசு இருக்கிறார். அது நீங்க இயேசு போகும்போது அவரும் வாசிப்பார். வசனம் மூலியமா 1000 மடங்கு வாசிப்பார். உபாகமம் 1:11 பாத்தீங்கன்னா 1000 வாசிப்பார். நீங்க போகும்போது எங்க ஜீசஸ் இருக்காரு, கடின வாசி டெஸ்ட் பண்ணுவார். இருக்கும் அந்த ஸ்விமிங் பூல் சொன்னதான் பங்களோ ஸ்விமிங் பூல் இருக்கு, டாஸ்மான் இருக்கு. இயேசு போயிட்டா பாவம் வாழ்க்கை இல்லை, நல்லா போலியல் லைஃப், பரிசுத்தமான வாழ்க்கை. ஆனா கடின டெஸ்ட் பண்ணுவாரு. பங்களோ ஸ்விமிங் பூல் கொடுப்பாரு. நீங்க உண்மையை விசுவாசிட்டீங்கன்னா கீழே தண்ணீங்கன்னா ஸோ நம்புங்க, 2 இருக்கு. The choice is yours. அந்த choice இப்போ உங்களுக்கு அந்த பாவம் வாழ்க்கை போகிறீங்களா இல்லை the right way? You want to follow the majority or follow the right way? மெஜாரிட்டி நோக்கி போகிறீங்களா இல்லை ரைட் வே நோக்கி போகிறீங்களா? உங்க சர்ச் ரைட் வே போனீங்கன்னா நித்திய வாழ்க்கைக்கு பாவம் இல்லாத வாழ்க்கை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். 1000 ஆசீர்வதிப்பார். ஸோ விசுவாசிங்க. அல்லையா? ஸோ சொல்லவே நான் எப்படி அந்த தேவன் வந்து கேட்க போகின்றோமே. இன்னொரு எடுத்துக்கொள்ளுங்கள். ஜான் chapter 5:24. யோவான் 5:24 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம வசனம் கேட்க வேண்டும். கேட்க மட்டும் இல்ல, கேட்க மறக்கக்கூடாது. அதை வந்து பின்பற்றி அவர் மேல அதிக சொல்ல விட்டு அதை வாழ்க்கை செயல்பட்டு. ஸோ கேட்க மட்டும் செய்யாதீங்க, அதை கேட்டு செயல்பட்டு இந்த வசனம் போட்டிருக்கு. ஸோ இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 7:24 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. Matthew 7:24-27.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அது வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அந்த வார்த்தையை கேட்டு அதை செய்கிற எவனோ அவரு கண்மேலின் மேல் வீட்டை கட்டி அவர் நிறுத்துவார் போடுச்சு. கண்மைனா ராக் யூஸ் பண்ணுவோம். கண்மை ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரு தேவதை கேட்டி அதை செயல்படுறாங்களோ கண்மலை மேல நிறுத்துவார் போடுச்சு. அது குட்டியோட மனுஷனுக்கு ஒப்பிடுவார் போட்டுருக்கோம். அது எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் பெருமழை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் சரி, அது அந்த வீடு எவ்வளவு காற்றாலும் சரி அந்த வீடு ஸ்ட்ராங் இருக்கும். ஏசு அஸ்திரம் போட்டுக்கிறார், ஃபவுண்டேஷன் இருக்கிறார். எந்த ஒரு பெரிய சொன்னாலும் அந்த வீடு அசையாது. ஏசு ஏன்னா இந்த வார்த்தையை கேட்டு பின்பற்றினால செயல்படுத்தினால தான் இந்த வீடு அப்படி ஸ்ட்ராங் இருக்குது. 26 பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இந்த வசனம் கேட்குறாங்க, ஆனா அது செயல்படல. பார்க்கும்போது அது மணல இருக்கிற ஒரு வீடை கட்டி அங்க முக்கியதான மனுஷன் ஒப்பியம் போட்டிருக்கோம். அது நிறைய ஒரு காற்று அடிக்குது, பெரிய மழை வருது, பெரிய வெள்ளம் அடிக்குது. அந்த மணல் இருக்கிற வீடு முடிஞ்சு மழை போச்சு. அதே மாதிரி தான் நீங்க எப்படின்னா தேவனை கேட்டு நம்ம செயல்பட்டு கேட்டு மாற்றக்கூடாது. ஏன்னா தேவன் இம்பார்ட்டன்ட். நீ கேட்டு வாழ்க்கை செயல்படுத்தும் தான் அந்த கண்மையை மேலே அந்த வீட்டை கட்டி உங்க வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய பேர் காற்று பிசாசு மூலம் காற்று அந்த மழை வெள்ளம் இருந்தாலும் அது உங்களை அசையாச்சு. நான் பேசுவாங்க இருக்கீங்களா கூட இருக்கீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புக் ஆஃப் ஜேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஜேம்ஸ் புக்ஸ்ல பாருங்க போட்டுருக்கேன்னா we must not only hearer of the word but we must be doer of the word. நீங்க இந்த ஜேம்ஸ் புக்ல பாருங்க போட்டுருக்கேன்னா நம்ம கேட்கணும் மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம செயல்பாட்டுலாம் இருக்க வேண்டும் போட்டுருக்கோம். நிறைய கேட்கறாங்க, தேவனை கேட்கறாங்க, யார் செயல்பாட்டை பண்றாங்க. ஸோ கேட்கும் போது தான் நம்ம செயல்படுத்தணும். அது கேட்க மாட்ட கூடாது. அதான் வார்த்தை சும்மா கேட்க இல்லாமல் அதை கேட்டு மறக்க நம்ம இருக்கக்கூடாது. தேவனை கேட்டு அவன் என்ன சொல்லிக்கிறாரோ அதை கீழ்பற்றி செய்ய வேண்டும். ஸோ அதை மறக்காதீங்க. தேவனை படிக்க கேட்கிறீங்க, கேட்டு அதை மறக்காதீங்க. அது சும்மா இருந்து சும்மா வார்த்தை தானே விட்டுறாதீங்க. அவன் என்ன சொல்றதோ அவனுக்கு இம்பார்ட்டன்ட். நான் ப்ரே பண்றேன், எனக்கு கட்சி சொல்றோம் சம்திங் கட்சி சொல்றாரு இது சரியில்லை, நான் என்ன சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க அதை கேட்டு சொல்றாரு சரி சும்மா இக்னோர் பண்ணிக்கலாம். நினைக்கலாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் என் கூட இருக்கணும்னு. ஆனா சம்டைம்ஸ் அவன் சொல்லுவேன் உன் கூட இருந்தா அது நிலைக்காது. ஸோ நீங்க கேட்டு அதை செயல்படுத்தாம இருந்தீங்கன்னா கடைசி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்க என்னைக்கும் கேட்டு நீங்க செயல்படுத்த வேண்டும். அவன் சொல்றான்னா ஒரு காரணம் இருக்கு. அவன் சும்மா சொல்ல மாட்டாரு. மாஷம் பேசுவாங்க, நான் இது பண்றேன் இது பண்றேன்னு மாஷம் பேசுறது சும்மா தான். அது நினைக்காது. அண்ட் காட் தேவன் சொல்றாரா பரிசுத்தம் சொல்றாரா ஜஸ்ட் டு இட். அது கேட்டு பரிசுத்தம் உணர்ந்தாரா அதை கேட்டு செயல்படுத்துங்க. என்னைக்கு கேட்க மட்டும் இருக்கா அது செயல்படுத்தணும் இருக்கு. சமாளிச்சுவாங்க கேட்க மட்டும் தான் நம்ம செயல்படுத்தணும். அது முக்கியமான காரியம். பார்த்தீங்கன்னா நீங்க அதை கேட்டு செய்ய வச்சுக்கோங்க, உங்களே நீங்க ஏமாற்றிருக்கீங்க. கிறிஸ்துவ இருக்கீங்க, நீங்க கேட்டு செய்ய மாட்டீங்க. உங்களை நீங்க ஏமாற்றி போயிடுவோம். ஸோ என்ன என்கரேஜ் பண்றேன்னா இன்னைக்கு கேட்க மட்டும் இருக்காங்க, இந்த கேட்டு செயல்படுத்துங்க. மறந்து இருங்க, பாதிக்கு மறந்து இருங்க. பெரும்போது நித்திய வாழ்க்கை அந்த இதுதான் கிடைச்சு. ஸோ என்ன சொல்லுறாங்க நான் சரி பார்த்தீங்கன்னா we must receive Jesus as our personal savior. John chapter 1 verse 12. யோவான் 1:12 பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ receive Jesus னா என்ன அர்த்தம்னா
நீங்க வந்து ஏசு வந்து உங்க மனசுல நீங்க விசுவாசம் பண்ணி கேட்க வேண்டும். அதுதான் receive Jesus. So it means to place our faith in Him. உங்க விசுவாசத்தை அவர் மேல வைக்க வேண்டும். மத்தவங்க மேல இல்ல, இயேசு மேல வைக்க வேண்டும். அதுதான் receive Jesus. நீ பாருங்க, நீ cannot serve two masters. நம்ம இன்னைக்கு ரெண்டு மாஸ்டர் சர்வ் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா கான்செப்ட் வேற, அதுக்கு ஒரு கான்செப்ட் பண்ணணும். பேசி கான்செப்டா சரி, எக்ஸாம்பிள் டூ மாஸ்டர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்க ரெண்டு மாஸ்டர் சர்வ் பண்ண முடியாது. ஒரு மாஸ்டர் சர்வ் பண்ண முடியும். ஏசு ஒரே மாஸ்டர், ஜீசஸ் ஒரே மாஸ்டர். நீங்க அவர் ஃபாலோ பண்ணும்போது, அவங்க சர்வ் பண்ணும்போது இதே கைட் உங்களுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கோல்டுக்கு காட் இருக்காரு, ஏசு ஜீசஸ் இருக்காரு, கோல்டுக்கு. நீங்க ஒரே இடத்துல கோல்டு நீங்க உலகத்துக்கு நீங்க இருந்தீங்கன்னா தேவன் இருக்க மாட்டார். நீங்க ஒரே இடத்துல ஆட்ல சேஷம் ஒரு கால் முடியாது. ஒரே கால் ஒரே இடத்துல இருக்க முடியும். ஒரு நீங்க ரெண்டு கால் இருக்கு, ஒரு கால் இருக்க, ஒரு கால் இங்க அப்படி இருக்க முடியாது. ரெண்டு காலம் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க நினைக்கலாம், நான் இங்க இது பண்றேன், நினைக்கலாம் நான் சர்ச் இது பண்றேன், பைபிள் படிக்கிறேன், விஷயம் பண்றேன், தேவனை பேசுறேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஒரே இடத்துல வந்து நான் விசிட்டு வெளியே போயிட்டு இந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெளியே போயிட்டு ஹோலி லைஃப் இல்லாத வாழ்க்கை வாழறேன். ஹோலி லைஃப் வாழ்ந்துட்டு வெளியே போயிட்டு அன்ஹோலி லைஃப் வாழ முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வெளியே போயிட்டு பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே வாழ்க்கையை வாழ்க்கை நீங்க பரிசுத்தம் வாழ்க்கை வாழிங்கன்னா நித்திய வாழ்க்கை இருக்கு. நீங்க பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழும்போது அந்த பாவம் வாழ்க்கை உங்களுக்கு வந்துச்சு, நித்திய வாழ்க்கை கிடைக்காது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரே இடத்துல இருக்கேன், ஏசு விசுவாசிக்கிறேன். பாத்தீங்கன்னா பைபிள் படிச்சுதான் அதை நான் சொல்லுவேன். என்னன்னா we have to accept Jesus. We have to accept Jesus with our heart and confess Him with our mouth as our personal Savior and God. இந்த பைபிள் படிச்சு என்னன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஏசு வந்து நம்ம முழு மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம உதர் மூலியமா வாய் மூலியமா அவர் தான் ஒரே சுந்தராட்சியை சொல்லிட்டு நம்ம விசுவாசம் பண்ணி அதான் என்னைக்கும் வாய் மூலியமா அவர் தான் என்னோட சுந்தராட்சிக்கு தனித்த ரட்சிக்கு உள்ளத்து மூலியமா தேவன் ஒருவர் தான் தேவன் சொல்லிட்டு ஏசு தான் சேவியர் ரட்சிக்கு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். இதன் மூலியமா தான் தேவன் வந்து கண்டிப்பா உங்களை விசுவாசிப்பா நித்திய வாழ்க்கை கொடுப்பாச்சு. எப்படி புரியுதா? பாத்தீங்கன்னா சர்ச் எங்க நீங்க பாக்காதீங்க, just fix your eyes on Jesus. ஏன்னா தேவனை பாத்தீங்க இங்க பாக்காதீங்க, just fix your eyes, fix your ears on Jesus, on the words of God. மத்தவங்க சட்டை போடுறாங்கன்னா பாக்காதீங்க, just fix your eyes on Jesus. நான் சும்மா பேசுறேன், நான் பேசுறது words of God பேசுறேன். So just fix your eyes on the words of God. Okay? So பாத்தீங்கன்னா நினைக்கலாம் the devil always wants us to disbelieve the Lord and His word. தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா விசுவாசம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை என்னைக்கு வந்து தேவன் இருக்கிற அந்த விசுவாசத்தை எடுத்து போட்டு தேவன் இருக்கிற தேவ வார்த்தை இருக்கிற அந்த தேவ வார்த்தை இருக்கிற அந்த விசுவாசத்தை வரையப்பான். அன்னைக்கு என்னைக்கும் மனதில் போகாது. அவர் ஒருவாக தான் நித்திய வாழ்க்கை கொடுக்க முடியும். நீங்க தேவ வார்த்தை படிக்கும் பொழுது அது கேட்கும் பொழுது தேவ வார்த்தைகள் வாழும் பொழுது அதை கீழ்பச்சு அதை சீக்கிரமா இருக்க முடியும். அப்ப இருக்கும்போது தேவன் நித்திய வாழ்க்கை கொடுப்பாரு. நீ பாத்தீங்கன்னா தேவ வார்த்தை சத்தியம். The words of God is truth and pure. பிரசுத்தமானது, அதான் சத்தியமா இருக்கு. ஸோ எனக்கு தேவன் விட்டுறாங்க, தேவன் படிக்கும்போது சத்தியமா இருக்கு. படிக்கிங்க பைபிள் எல்லாமே எல்லாம் உண்மை தான், எதுவும் பொய் இல்லை. இது பொய் சாட்சி அதில் நிற்கல. பைபிள் பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்மையான சாட்சி தான். தேவன் இந்த மலை மனுஷன் வந்து எழுதுனாங்க, இந்த பவர் எல்லாமே எழுதுவாங்க. தேவன் பேசினது ஏசு பேசின எல்லா காது செவப்பான இந்த ரெட் கலர் இருப்பாங்க, அதாவது பேசின வார்த்தை தான். அது எதுவுமே போயில்லை. பைபிள் ஒரு words of God எல்லாமே truth, சத்தியம். ஸோ அதுக்கு விட்டுறாதீங்க. Without the truth of God's word, we cannot silence the lies of enemy. நம்ம தேவ வார்த்தை இல்லாம நம்ம வந்து எனிமியோட அந்த பிசாசோட அந்த பொய்களை எல்லாம் நம்ம சைன்ஸ் பண்ண முடியாது, அமைதியாக முடியாது. தேவ வார்த்தை இருக்க மூலியமா தான் அந்த எனிமியோட எல்லா அந்த செயல் எல்லாமே அந்த கட்டி எல்லாமே நம்ம அமைதியாக முடியும். ஸோ இன்னைக்கு வந்து தேவ வார்த்தையை கைவிட்டுறாங்க, அதை கவுண்ட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா ஏடம் ஈவ் அதை பார்த்தீங்கன்னா ஈவ் வந்து சொந்தமாக சாப்பிட்றேன். எப்படின்னா பிசாசன் வந்து அந்த செவ்வல் வந்து எடுத்து கொடுக்கல, ஈவுக்கு ஏவாள் கொடுக்கல, நான் பழம் சாப்பிட கொடுக்கல. அந்த செவ்வல் என்ன பண்ணா ஜஸ்ட் சொல்லுவோம், இனிமே தேவன் சொன்னாலும் கேட்பிருக்கோம், இனிமே தேவன் சொன்னீங்கன்னா நீ சாப்பிட கேட்பிருக்கோம்.
அதே மூலியமா தான் கீழ சாப்பிடுவாங்க. சொந்த இதாக சாப்பிடுவாங்க. போய் செப்பரே கொடுத்து அவங்க வாயில வைக்கல, வைக்கல. ஸோ அதே மூலியமா தான் நீங்க செய்யற டெம்ப்டேஷன் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் அவர் ஓன் டிசைர், இட் கம்ஸ் ஃப்ரம் அவர் ஓன் ஹார்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாத்தாதீங்க. சும்மா ரெண்டே வந்து அனுபவம் பண்ணிங்க, அது கேட்டு அது செயல்பட்டு வேண்டும். ஜாப்ஸ் தான் வாழ்க்கையில் ஜாப்ஸோ சிந்தனை எல்லாம் வந்து சந்தைகள் எல்லாம் வந்து உங்க வந்து சொந்த இருந்தது முடிவா இருக்கு. எங்க இருந்தேன்னா அன்பிலீஃப், அவிசுவாசம் இருக்கிற இருந்தே முடிவு தான் அந்த ஜாப்ஸ் இருக்கு. சந்தேகம் எல்லாம் இருக்கு. ஸோ என்னைக்குமே அவிசுவாசம் இருக்காங்க, விசுவாசம் இருக்கு. இங்க இருக்கும்போது தேவன் கண்டிப்பா உங்க ஆசை இருப்பா. ஸோ இது தேவன் வந்து இயேசு வந்து he give us the unfailing love. ஒருத்தர் மாறாத அன்பு கொடுத்திருக்கிறார், அளவு காட்ட அன்பு கொடுத்திருக்கிறார். செகண்ட் செட் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமன் 5:4 இருக்கு. ரோமன்ஸ் சாப்டர் 5:6 தான் போட்டுருக்கு. அன்றியும் நாம் பலன் இல்லாதவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களாக மரித்தார். நீதிமானுக்கோ ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்கோ ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விலக பண்ணினார். நீதிமானா நீங்க இருக்கும்போது நம்ம பாவில இருக்கும்போதே தேவன் வந்து அன்பு கொடுத்தார். நீங்க பாவில இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். தேவன் நம்ம வைத்த அன்பு வந்து விலக பண்ணினார். So he demonstrated the love by dying on the cross, by crucifying on the cross. அந்த விலக பண்றது தான் செய்தார். உன் பார்த்து மாதிரி 3 நாளே இருந்தாங்க, யாருக்கு வந்து கதை இருந்தார். விசுவாசிங்க என்னன்னா we have to follow and obey and keep his commandments. என்னைக்கு நம்ம தேவனை பின்பற்றி அவர் விசுவாசித்து அவர் கீழ்ப்படிஞ்சு தேவனோட நியாயப்பிரமாணத்தை என்னைக்கு ஒபே பண்ணணும். அதை ஒபே பண்ண மட்டும் அதை நம்ம கைப்பற்ற வேண்டும். அதாவது obey and keep his commandments. கீழ்ப்படிஞ்சு அதை நம்ம கைப்பற்ற வேண்டும். அதே மூலம் தான் இந்தியா கிடைக்கும். தேவன் சொல்லி பார்த்தா போட்டுருக்கேன்னா God said, if you love, you will keep my commandments. If you love the world, the love of Father is not in you. நீங்க வந்து அவர் நீங்க நேசிக்கும் பொழுது நீங்க நியாயப்பிரமாணத்தை தேவன் நியாயப்பிரமாணத்தை கைப்பற்றுவீங்க. ஆனால் எப்போ நீங்க உலகத்தை நேசிக்கும் பொழுது நீங்க உலகத்தை நோக்கி நேசிக்கும் பொழுது பின்னோட அனுபவம் இருக்காது. அதேதான் இங்க நேசிக்கும் பொழுது தேவனோட நியாயப்பிரமாணத்தை கைப்பற்றுவீங்க. அதை நீங்க பார்ப்பீங்க. என்னைக்கு உங்க கோல் நேசிக்கும் உலகத்தை நேசிக்கும் பொழுது தேவன் அனுபவத்தை இருக்காது. அவரே சொல்லிக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து நினைக்கலாம் நிறைய லவ் இருக்குங்க. நான் அன்பெயிங் லவ் காட் இன்னைக்கு மாறாது. காய போட்டு எப்படி சொல்லப்பட்டோம் அவன் நேசிக்கிட்டு என்று மாற தேவை. அவரே மாற மாட்டான்னா அவர் லவ் அன்பெயிங் லவ் மாறாத அன்பெயிங் மாறாச்சு. நம்ம மாறலாம், இந்த காலத்து மாறலாம், பாட்டு காலத்து மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனா தேவன் ஒரு மாற மாட்டார். அவர் லவ் நீங்க மாறாது. நினைச்சுக்கோங்க. ஸ்டேஷன் தூக்கினா கொஞ்சம் கண்கள் நிறுத்துவாரு. அவங்க இருக்கீங்க ஸ்டேட்ல இருக்கீங்க தூக்கினா அவங்க கண் மேல ஸ்ட்ராங்கா வெட்டி வச்சு விசுவாசிங்க. ரெண்டாவது கை பார்த்தீங்கன்னா என்ன போட்டுன்னா அவன் சொல்ல மாட்டேன். நீங்க நினைக்கலாம் நீங்க தப்பு பண்ணீங்க, தூரம் போறீங்க. நீங்க எவ்வளவு தூரம் போனா சரி, தேவனை நீங்க நிறைய தப்பு பண்ணா சரி, என்ன செஞ்சாலும் சரி, தேவன் வந்து அவன் என்னைக்குமே ஃபீல் பண்ண மாட்டாரு. லவ் பண்றது ஃபீல் பண்ண மாட்டாரு. என்னைக்கும் அவன் விட்டு கொடுக்க மாட்டாரு. நீங்க விட்டு கொடுக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நீ தூரம் போற சொல்லிட்டு போலாம். நான் அவரை லவ் பண்ணிட்டு மாறாது, அவரை மாறாது. அதான் நீ தூரம் போறீங்க, அதனால அவர் ஸ்கிப் he wants to love you. அதான் சர்ச் பார்க்கும்போது nothing can separate you from the love of God. அந்த தேவன் அன்பு வந்து எது மூலியமா சரி உங்களை பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் அன்பு ஒன்று இருக்கு. அனுப்பி போங்க unfailing love. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா the finished work of Christ on the cross. எபிரேயர் 9:11 பார்த்தீங்கன்னா Hebrews chapter 9:11-12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியாய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிற்ற சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுகளால இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும்
ஓராதேரம் மகா பரிசுத்த சொலஸ்தைகள் பிரசதித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாத்தீங்கன்னா இந்த வசனம் பாத்தீங்கன்னா வசனம் பாத்தீங்கன்னா ஆளந்து இந்த சீல் அடைபட்டாங்க. அது வந்து அவர் ரத்தத்தை சிந்திதான் நமக்கு வந்து நித்திய மீட்பை கொடுத்தார். அந்த எல்லா வெள்ளாட்டு வெள்ளாட்டுக்கடன் காட்ஸ் இந்த ஆர்டியோட ரத்தம் இந்த ரத்தத்தை நோக்கி பாவனை கொடுக்கல. சொந்த ரத்தத்தை கொடுத்தா சிந்தினா அந்த எஜிப்ஷியன் அந்த மீட்பும் கொடுத்தாச்சு. பாவத்துக்கும் மணி கொடுத்தாச்சு. ஸோ அவருக்கு தேவை வச்சிருக்காங்க. அது தெரியும். அது வந்ததுக்கா ஏசு வந்து இந்த வந்துக்கு நிறைய வந்தார். அது ஒன் ஆஃப் த ரீசன். அது தெரியும். வந்து இங்கே நடப்பான் கிறிஸ்துவ அவன் தெரியும். அதெல்லாம் வந்தார். ஸோ பாவத்தை மனிதன் தான் அது நம்பிக்கிறார். நல்ல மண் இருக்கீங்களோ அதுக்காக ஏசு வந்து விசுவாசிங்க. என்னைக்கும் நேரத்துக்கு தூரம் போயிடாதீங்க. தேவ ஒருவே சத்தியமாக கிடைச்சி அந்த வார்த்தை உறுதியானது, உண்மையானது, சத்தியமான சர்ச். நீங்க கேட்க கேட்க தேவத்தை படிக்கும் பொழுது எல்லாமே உண்மையை படிக்கும்போது உண்மையா நீங்க இருப்பீங்க. நீங்க உண்மையா படிக்கும்போது தான் இந்த வார்த்தைங்க அந்த உண்மை எல்லாத்தையும் வாழ்க்கையை அப்ளை பண்ணும்போது நீ நடக்கும் பொழுது வாழ்க்கையை கட்டும் பொழுது எல்லாமே ஒரு வாழ்க்கை வந்து அற்புதமா இருக்கும், செம்மையா இருக்கும். அதான் சரி. நீங்க செய்யும்போது நீங்க படிக்கிறீங்க. நான் புக் படிக்கிறேன், நைட் போட்டு புக் படிக்கிறேன், காமிக்ஸ் படிக்கிறேன். ஆனால் பைபிள் படிக்க மாட்டோம். சில ஓகே அது வந்து என்டர்டெயின்மெண்ட். ஆனால் த ட்ரூத் பைபிள் எல்லாமே உண்மையானது. அதில் ஒவ்வொன்றே ஒரு பொய் சர்ச் கிடையாது. உண்மையாக இந்த ட்ரூத் படிக்கும்போது சத்தியத்தை படிக்கும்போது சத்தியம் தான் வாழ்க்கை இருக்கும். சத்தியம் இருக்கும்போது நீங்கள் நீதிமாக தான் இருக்கீங்க. உங்கள் கவனம் தான் சத்தியமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிச்சயம் இந்த படிச்ச ஒரு மைண்ட் தியானிக்கும் பொழுது ட்ரூத் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரே பண்ணீங்கன்னா மற்றவங்க பார்க்குறீங்கன்னா நீங்க வந்து ஸ்பீச் பண்ணலாம். தேவனா பரிசுத்தர் என்ன சொல்றாரோ அதே மூலமா நீங்க பேசலாம். ஏன்னா சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கு. தேவ உண்மையானவர். அவர் பிள்ளை நம்ம இருக்கின்றோம். நம்ம தேவ உண்மையா இருக்கு. கைவிட்டாங்க. முடிக்க போகிற கன்க்ளூஷன்னா யோவான் 14 வசனம் பார்த்தீங்கன்னா ஜான் சாப்டர் 14:6 பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமாய் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். Amen. Jesus போடுது. Jesus said to me, I am the way, the truth and the life. And no one comes to the Father except through me. Amen. இயேசு தான் வழியா இருக்கு. அவர் சத்தியமாக ஜீவனாக்கிட்டார். அவர் மரித்தார். ஆனா இப்ப ஜீவித்து கொண்டிருக்கிறார். Amen. மரித்து முன்னாடி அவர் இருந்தார். கருக்காரங்க தான். உங்களுக்கு என்ன பண்ணலாம்? சோ இன்னைக்குமே மரித்தவர் இருந்தார். அவர் வழியும் சத்தியத்தையும் ஜீவனாக்கிட்டார். அவர் மூலமாக தான் நீங்க பாலோக்கு போக முடியும். வேற யாருமே பாலோக்கு போக முடியாது. It's the only way to go to heaven. Amen. So our God, நம்ம வாழ்க்கை என்னன்னா we have to believe in Jesus as our Savior and our Lord. என்னைக்கு வந்து இயேசு வந்து என்னன்னா நம்ம இயேசு விசுவாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கை என்னன்னா இயேசு விசுவாசிக்கிறோம். இயேசு பத்தி நம்ம விசுவாசமா நம்ப வேண்டும். அவர் நம்ம சுந்தாச்சே சொல்லிட்டு நம்ம சுந்த தேவ சொல்லி நம்ப வேண்டும். சோ என்ன காரியமா இந்த இன்வென்டர்ஸ் மனத்திற்குதோ விசுவாசமோ இந்த காரியம் வந்து இனிஷியல் ஸ்டெப் ஃபார் சல்வேஷன். ரட்சத்துக்கு ரெண்டு காரியம் இருக்குன்னா மனத்திற்குதோ விசுவாசமோ இருக்கும்போது நம்ம ரட்சிக்க வரும். The repentance and the faith are the initial step for salvation. நீ பார்க்கும்போது நல்லா நீங்க வந்து ஏசி இல்லாம ஒரு நல்ல ஓலிய லைஃப் வாழாரு. பேசி இல்ல நான் வந்து தனியாக ஒரு வாழ்க்கை வாழாரு. நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா வாழ்க்கை வாழாரு. அப்படி இருக்க முடியாது. நீ சந்தோஷம் இருக்கலாம், நான் சந்தோஷம் நிம்மதியா இருக்காது. நிம்மதியா இருக்க கடைசி இருக்காது. நான் டெம்பரரி தான். டெம்பரரினா கொஞ்ச காலத்துல தான் இருக்கும். பெர்மனன்ட் இருக்காது. டெம்பரரி தான் இருக்கும். When you meet Jesus, when we are with Jesus, நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், நித்திய வாழ்க்கை இருக்கும். அது வந்து பெர்மனன்டா இருக்கும். அது டெம்பரரி, இது பெர்மனன்ட். நீங்க சூஸ் பண்றோம். டெம்பரரி போறீங்களா பெர்மனன்ட் விரும்புறீங்க. நீங்க தேவ வரீங்கன்னா இயேசு வரீங்கன்னா பெர்மனன்ட் லைஃப், அதாவது நித்திய வாழ்க்கை, இன்டர்னல் லைஃப் வாழ்க்கை கிடைச்சு. இங்க இருக்கும்போது என்னன்னா இயேசு வந்து உங்களுக்கு இன்டர்னல் லைஃப் கொடுக்குறாரு. அது என்ன லைஃப்னா இட் இஸ் பெட்டர் தென் எனிதிங் தி வேர்ல்ட் ஆஃப் காட். இந்த உலகம் கொடுக்கும், நிறைய காரியம் இருக்கும், நிறைய லைஃப் கொடுக்கும். இந்த மாதிரி லைஃப் வாழலாம், இந்த உலகம் வந்து கொடுக்கும், இந்த வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை வாழலாம், இந்த மாதிரி வாழ்க்கை வாழலான்னு. இயேசுக்கு வாழ்க்கை வந்து நித்திய வாழ்க்கை வந்து பரிபூர்ணமானது. ஹோலியர் லைஃப் இன்னைக்கும் கடைசிக்கு இருக்கும், பூர்ணனா இருக்கும். ஸோ நீங்க வச்சுக்கோங்க. ரிமெம்பர்
through faith in Jesus Christ only can have eternal life and everlasting life. எங்க வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து மூலமா நிச்சயம் விசுவாசம் வந்து அது மூலமா தான் ஒரு eternal life, அந்த நித்திய வாழ்க்கை கிடைக்கும். அவர் இல்லாம வேற யாரும் இல்லை. Amen. அவர் ஒரே தேவன் நினைச்சு வெளிப்பட்டு போட்டுருவாருன்னா இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் லார்ட்ஸ். Amen. அவர் ராஜாவுக்கு ராஜா வைக்கிறார், தேவனுக்கு எல்லாம் தேவன் ஆக்கிட்டார். சாவுதான் தேவன் ஆக்கிடுச்சு. எங்க விசுவாசிங்க அதை கைவிட்டு நினைச்சு நான் கூட இருக்கும்போது நித்திய வாழ்க்கை வந்து ஸோ எனக்கு தேவனை கேளுங்க, தேவனை விசுவாசிங்க. அதை கேட்கறது மட்டும் இருக்கக்கூடாது, அதை கேட்டு செயல்படணும் வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான்னா கேளுங்க. ஸோ நீங்க பேசிங்க, ப்ரே பண்ணிட்டு பேசுறீங்க, நீங்க வந்து பேசாதீங்க. நீங்க வந்து அவருக்கு டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் ஜஸ்ட் sit down and pray in our இருக்கும். ப்ரே பண்ணும்போது அவர் பேசுவாருப்பா, கையில பேசுவாங்க. நீங்க பேசும்போது ஒரு ஆள் பேசினா மொத்தம் பேச எப்படி இருக்கும்? நீங்க பேசி போட்டுறீங்க நினைக்கிறீங்க, அந்த கஷ்டம் எல்லாம் தேடுங்க. கஷ்டம் எவ்வளவு தேடாது, எல்லாத்தையும் தேடுங்க. சந்தோஷம் இருந்தாலும் சரி, உங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ் சரி, சேட் மூமெண்ட்ஸ் சரி, தேடுங்க. கண்டிப்பா வாசிப்பாச்சு. நீ பேசும்போது you have to give time to God, to the Holy Spirit to speak to you. அந்த பேசுறதுக்காக டைம் கொடுங்க, கையில பேசுவாங்க. என்ன சொல்றாரோ ஜஸ்ட் சொல்லுவீங்க, அப்படின்னு செய்யுங்க. ஸோ நான் சொல்லுங்க, ரெண்டு வே இருக்கு, டூ வே இருக்கு, ரெண்டு பாதை இருக்கு. இது பாவப்பட்ட வாழ்க்கை, பாவப்பட்ட வாழ்க்கையோட பாதை வந்து கொரியன் லைஃப், பர்சனல் வாழ்க்கை. ஸ்டார்டிங்லேயே அழகா இருக்கு, காசு பணம், பங்களா ஹவுஸ் இருக்கு, இல்லை கார் எல்லாமே இருக்கு, கார் எல்லாமே இருக்கு. இங்க வந்து ஸ்டார்டிங் எதுவுமே மோசமா இருக்கு. கடைசியில் அவங்க இருக்கிறா சாய்ஸ் மட்டும் இருக்கு. நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ண போறீங்க? இதான் கடைசி காலகட்டம். ஜீசஸ் கமிங் சூன் தெரியும், இயேசுவை வர போறாங்க. ஸோ choice yours, ஏன் சூஸ் பண்றீங்க? ஸோ the few மொத்தமே நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, பேசிக் ஃபாலோ பண்றாங்க. ஆனால் சில பேர் தான் the right way சூஸ் பண்றாங்க, ரைட் பாத் சூஸ் பண்றாங்க. சில பேர் நம்ம இருக்கும் சர்ச் கமெண்ட் அப்படியே இருக்குங்க.